Hi guys, யூஸ்வலாக ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும்னா நம்ம HTML, CSS, JavaScriptலாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வெப்பேஜ் டெவலப் பண்ணுறதுக்கான கோட் எழுத முடியும். ஃபைனலாக அதை பில்டு பண்ணி டிப்ளாயும் பண்ண முடியும். தேவைப்பட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த வெப்பேஜை ஷேர் பண்ணவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் அவுட்புட்டை இன்ஸ்டண்ட்டாக பார்க்கவும் முடியும். ஸோ உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு CodePen.io அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஆன்லைன் பிளாட்ஃபார்மு. ஸோ நான் கூகுள் அக்கௌண்ட் மூலிமா லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும்னா முதல்ல இங்கே பென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் CodePenோட ஒர்க் ஸ்பேஸு. இங்கே நீங்கள் HTML கோட் எழுதலாம், CSS எழுதலாம், அப்புறம் JavaScript எழுத முடியும். இதோட லேஅவுட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். இங்கே டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் வியூன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் HTML, CSS, JavaScript லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்றா லெஃப்ட் சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் HTML, CSS, JavaScript வந்துடும். ரைட் சைடில் உங்களுக்கு அவுட்புட் விசிபிளாக இருக்கும். இது மாதிரி மற்ற லேஅவுட்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சிம்பிள் ஈவெண்ட் ஹேண்ட்லிங் வெப்பேஜ் மாதிரி டெவலப் பண்ண போகிறேன். நம்ம W3 ஸ்கூல்ஸில் போயிட்டு அங்கேருந்து கோட் எடுத்துக்கலாம். ஸோ கூகுள் போய்க்கலாம். இதில் W3 ஸ்கூல்ஸ் JavaScript ஆன் கிளிக் ஈவெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே ஆன் கிளிக் ஈவெண்ட் இருக்கு. ஓகே, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ட்ரை இட் யுவர் செல்ஃப்ன்ட்டு அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கோடை தான் CodePen பிளாட்ஃபார்மில் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த கோடை காப்பி பண்ணி CodePen பிளாட்ஃபார்மில் HTML போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், கட் பண்ணி JavaScript இருக்கு இல்லையா அங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இங்கே JavaScriptல தான் பேஸ்ட் பண்ணுறோன்றனால இந்த ஸ்கிரிப்ட் டேக்கை delete பண்ணிடுறேன். மேபி பேராகிராஃபெல்லாம் வந்து ரெட் கலரில் மாற்றலாம், இல்லை க்ரீன் கலரில் மாற்றலாம். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு கலர் வந்து ரெட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கலர் வந்து ரெட் கலராக மாறிடுச்சு பேராகிராஃப்ஸ் எல்லாமே. ஸோ நான் இங்கே லேஅவுட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டை ஃபுல் டிஸ்பிளே கிடைக்குன்றதுனால. ஸோ சேஞ்ச் வியூவில் கொடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாற்றிக்கிறேன். ஓகே, இதுதான் ஆக்சுவல் அவுட்புட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் மீ அப்படின்னு கொடுத்தா ஹலோ வேர்ல்டுன்னு வரணும். ஸோ கிளிக் மீ கொடுக்குறேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, இது HTML போயிட்டு மேலே செட்டிங்ஸ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு HTMLக்கு தனியாக ப்ரீ ப்ராசஸர் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஸோ HTML போயிட்டு HTML ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா மார்க் டவுன் ஃபேமஸான ப்ரீ ப்ராசஸர் அதை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி CSS, JavaScript எல்லாத்துக்குமே சூஸ் பண்ண முடியும். ஸோ CSS அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு தேவையான ப்ரீ ப்ராசஸர் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். அதுமாதிரி JavaScript அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் react.js எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா பேபிள் அப்படின்றத அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ப்ரீ ப்ராசஸராக. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டைப் ஸ்கிரிப்டும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணோன்னா இந்த பிளாக்ல ஆட் எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட்ஸ் /pens இருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சில ஹேண்டில் பார் பேக்கேஜஸ் இது மாதிரிலாம் தேவைப்பட்டுச்சுன்னா அதை இங்கே ஆட் பேக்கேஜஸ் NPMலேருந்து சர்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த லேஅவுட்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணவும் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் HTML எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி ட்ராக் பண்ண முடியும். சம்டைம்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணணும் ஸ்க்ரீனில், அப்படின்னா console.log அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் JavaScriptல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சோலில் வேணும், ரைட்டாக வெப்பேஜில் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கன்சோல் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்சோலில் உங்களுக்கு அவுட்புட் காமிக்கும். அப்புறம் அசெட்ஸ் அப்படின்னு இருக்குது, பார்த்தீங்கன்னா அசெட்ஸில் ஃபோட்டோஸு, கலர்ஸு, ஃபாண்ட்ஸ், ஐகான்ஸில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்க முடியும்.
ஓகே, இந்த CodePenல ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்ஸ் டேப் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எடிட்டர் கமாண்ட்ஸு, HTML ஸ்பெசிஃபிக் டேக்ஸ்க்கான ஷார்ட்கட்ஸு, பென் ஆக்ஷன்ஸ்க்கான ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம கோட் பண்ணதை சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த அன்டைட்டில்டுன்னு இருக்கு இல்லையா, இங்கே போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மை கோட் அப்படின்னு சேவ் பண்ணிக்க முடியும். இது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ சேவ் ஆகும், இல்லாட்டா நீங்கள் இங்கேயும் சேவ்னு கொடுத்துக்க முடியும். இப்போ நீங்கள் டெவலப் பண்ண இந்த வெப்சைட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே இந்த URL இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே இப்போ ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, அங்கே இமீடியட்டாக உங்களோட வெப்சைட் டெவலப் பண்ணிட்ட ஸ்கில்ஸை காமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆன்லைனில் ஈஸியாக இது மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி CodePenல பார்த்தீங்கன்னா மற்ற டெவலப்பர்ஸை டெவலப் பண்ண கோடையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதேமாதிரி டாப் ட்ரெண்டிங் ப்ராஜெக்ட்ஸையும் நம்ம பார்க்க முடியும். இதுமாரி ப்ராஜெக்ட்ஸு இதுமாதிரி ட்ரெண்டிங்கில் காமிக்கணும் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் நம்ம பப்ளிக் ஆக்கணும். அப்போ வந்து யார் வேணாலும் பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி நிறைய சேலஞ்சஸ் கொடுத்துருக்குறாங்க, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ CodePenன்றது ஒரு பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி இன்னொரு சூப்பர் பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதோட பேர் பார்த்தீங்கன்னா CodeSandbox அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ CodePen மாதிரியே தான் CodeSandboxும், ஆனால் இதில் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நிறைய இருக்குது. CodeSandboxோட ஒர்க் ஸ்பேஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெபாசிட்டரி கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி டெம்ப்ளேட்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ரியாக்ட் ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னா டிஃபால்ட்டான டெம்ப்ளேட் இருக்கும், அதில் நீங்கள் உங்கள் லாஜிக் மட்டும் எழுதினா போதும். ஸோ ரியாக்ட்க்கு கொடுத்துருக்காங்க வனிலா ஜாவாஸ்கிரிப்ட், அதாவது பிளெயின் ஜாவாஸ்கிரிப்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்ஸும் தனியாக பிரிச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு react.js, angular இருக்குது, next.js இருக்குது. அதேமாதிரி பேக் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு node.js இருக்குது, ஃப்ளாஸ்க் சர்வர் இருக்குது. இதை டாக்கர் ஃபார்மேட்டில் கண்டெய்னராகவும் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஸ்ட் இருக்குது, PHP, பைத்தான், இதுமாதிரி க்ளவுட் பேஸ்டும் நிறைய கொடுக்குறாங்க. இதில் இது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து வனிலா ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ வனிலா ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் ஸ்ட்ரக்சர் கீழே இருக்குது, index.html, style.css. இதை GitHub கூடயும் இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ண முடியும், இல்லை கொலாபரேட்டும் பண்ண முடியும். ஓகே, GitHub இங்கே கொடுத்துருக்காங்க. நான் போடுற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். CodePen அப்புறம் CodeSandbox இது ரெண்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.